அனைவருக்கும் வணக்கம். உங்கள் திருப்பூர் காளீஸ்வரி பேசுகிறாங்க. நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் வகுப்பு நம்ம போட்டிருக்கக்கூடிய தாம்பூல பிரசன்னம் அதனுடைய டீட்டெயில்ஸ் என்னன்றது பார்க்கலாங்க. இந்த தாம்பூல பிரசன்னம் அப்படின்னா என்னென்னா, வரும்போது வெத்தலை பாக்கு அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா அந்த வெத்தலை பாக்கில் எல்லா தெய்வங்களும் குடியிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம். அப்போது அந்த வெத்தலையை வாங்கிட்டு வரும்போது அந்த வெத்தலையே உங்களுக்கான பலன்கள், நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக அறிவுறுத்தக்கூடிய தன்மைகள் இருக்குது அப்படின்றதான். அப்போது வெத்தலையும் சரி பாக்கும் சரி ரெண்டுமே பொதுவாக இந்த வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு மூணும் சேர்ந்தால் தான் பார்த்தீங்க அப்படின்னா நாக்கு செவக்கும் இல்லைங்களா. அது மாதிரி ஒரு தாம்பூலம் அப்படின்னா நல்ல விஷயங்கள் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா வெத்தலையோட பாக்கு வச்சா தான் முழுமையடையக்கூடிய தன்மையாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம். அப்போது இந்த வெத்தலை பாக்கு வாங்கிட்டு வரும்போது அவங்க கொண்டுட்டு வரக்கூடிய நிலை, ரெண்டாவது பாக்கு எப்படி கொண்டுட்டு வர்றாங்க அப்படிங்கிறத வச்சே பார்த்தீங்க அப்படின்னா வெத்தலை தாம்பூல பிரசன்னம் அப்படிங்கிறது அவங்களுக்கு இப்போ கரண்டில் அவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலை, குடும்ப உறவுகளால் எந்த மாதிரி இருக்கும், அது மட்டும் இல்லாமல் எடுத்த காரியங்கள் வெற்றிகரமாக முடியுமா முடியாதா, வண்டி வாகனம் வீடு இடம் இது மாதிரி யோகம் இருக்கா இல்லையா, குலதெய்வம் மறைஞ்சிருக்கா இல்லை குலதெய்வ அனுகிரகம் இருக்குதா, குழந்தைகள் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இது மாதிரி எல்லா விஷயங்களுமே இந்த வெத்தலை தாம்பூல பிரசனத்தில் பார்க்க முடியுங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க செய்யக்கூடிய வேலைகள் அவங்களுக்கு மன நிறைவான வேலையா இல்லை அதில் பிரச்சனைகள் இருக்கா, கவனமாக இருக்கணுமா அப்படிங்கிறதும், எதிரி தன்மைகளை சொல்லக்கூடிய தன்மைகள், கணவன் மனைவி உறவுகளிடையே அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சூழ்நிலை சார்ந்த விஷயங்கள், எதிர்பாராத யோகங்கள் மற்றும் ஆயுள் ரீதியான பயம் இருக்கா இல்லையா, செய்வினை சம்மந்தப்பட்டிருக்கா இல்லையாங்கிறதெல்லாம் இந்த தாம்பூல பிரசனத்தில் கண்டிப்பாக ஒரு குறிப்பிட்ட சொல்லக்கூடிய அமைப்பு இருக்குது. ஸோ ஜாதகமே இல்லைன்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த தாம்பூல பிரசவனம் அப்படியே வரப்பிரசாதம் அப்படின்னே சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் தந்தையுடைய உடல் ஆரோக்கியம் சரியில்லாமல் இருக்குதா இல்லை அவங்களுக்கு எப்படி சூழல் இருக்குது, வெளியூர் வெளிநாட்டு படிப்பு சார்ந்த விஷயங்களுக்கு இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குதா இல்லையாங்கிற ஒரு விஷயம். இப்போ புதுசாக நான் தொழில் பண்ணலான்னு இருக்கேன், அதுக்கு இப்போ கால சூழ்நிலை சப்போர்ட் பண்ணுதா இல்லையாங்கிற முதற்கொண்டும், லாபம் சார்ந்த விஷயங்கள், மூத்த உறவுகள் சார்ந்த விஷயங்கள், ஒரு உறவு காணாமல் போயிடுச்சு அவங்க திரும்ப வருவாங்களா, எப்படி என்ன சூழல் அப்படிங்கிறதையும் நம்மளால் சொல்ல முடியும் அப்படின்றது தான். அப்போது ஒரு பொருள் மறைஞ்சிருச்சு அப்படின்னாலும் கூட, அதாவது காணாமல் போயிடுச்சா, திருடு போயிடுச்சா, இல்லை நம்மளே ஒரு இடத்துல வச்சுட்டு இது பண்ணிட்டோமான்ற மாதிரி ஒரு விஷயம் வரைக்கும் இந்த பிரசன்ன அடிப்படையில் நம்ம எடுத்துகிட்டு தான் இருப்போம் இல்லைங்களா. இந்த வெத்தலை பிரசன்னத்தில் கம்பல்சரி உங்களுடைய பிரச்சனைக்கான தீர்வுகளும் கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய தன்மை இருக்குது. அப்போது இந்த ஆன்லைன் வகுப்பில் நீங்கள் வெத்தலை பிரசன்னத்தை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணணும், வரக்கூடிய மக்களுக்கு நீங்கள் எப்படி பதில் சொல்லணும், அவங்களுக்கு எப்படி தீர்வு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த கிளாஸில் நம்ம வகுப்பாக எடுக்கிறோம். அது மட்டும் கிடையாதுங்க, அதனோடு பார்த்தீங்க அப்படின்னா ராஜகனி பிரசன்னம் அப்படிங்கிறது. இந்த ராஜகனி பிரசன்னம் அப்படின்னா எலுமிச்சம்பழம் தாங்க. எப்பேற்பட்ட பழங்கள் இருந்தாலும் அந்த எலுமிச்சம்பழக்கு நிகரான ஒரு அமைப்பு கிடையாது. அம்மன் உருவத்திலேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய அமைப்பு பார்த்தீங்கன்னா காளி அம்மன் தான் இல்லைங்களா. அப்போ பத்திரகாளின்னு சொல்லக்கூடிய அமைப்பு இந்த கனின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்புக்கு ரொம்ப முக்கிய ஒரு பங்குன்னு சொல்லலாம். ஏன்னா எலுமிச்சம்பழம் மாலை தான் பார்த்தீங்க அப்படின்னா கோர்த்து போடக்கூடிய தன்மைகள் அப்படின்ற ஒரு விஷயம். அப்போ இந்த ராஜகனிக்கு என்ன ஒரு மகத்துவம் அப்படின்னா, எப்படி ஒரு நல்ல காரியங்கள் கூடி வர்றதுக்கு ஒரு பலி கொடுத்து நம்ம பண்ணுவாங்க இல்லைங்களா, அந்த ஒரு சைவ முறை பலிகளுக்கு இந்த ராஜகனி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம வாகனம் எடுக்கும்போது அந்த எலுமிச்சம்பழத்தை டயர் கடியில் வைக்கக்கூடிய தன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். எங்கே போனாலும் நமக்கு பாதுகாப்பாக ராஜகனியான எலுமிச்சம்பழத்தை எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு விஷயம். அதில் குங்குமம் தடவி சுற்றி போடுறது, இது எல்லாமே எதுக்காகன்னா இது ஒரு மிக பவித்திரமான சைவ முறை பலின்னு சொல்லலாம் இதை சரிங்களா. ஏன்னா நம்மளை பாதுகாக்கக்கூடிய தன்மை, நம்ம கண்ணுக்கு தெரியாத எதிரியாக இருக்கக்கூடியவங்களாக இருக்கட்டும், செய்வினை சம்மந்தப்பட்ட தொந்தரவுகளாக இருக்கட்டும், அந்த காலகட்டங்களில் அந்த சூழ்நிலையில் அந்த நேரத்தில் நம்ம தக்காத்துக்கக்கூடிய தன்மை இந்த எலுமிச்சை பவருக்கு கண்டிப்பாக உண்டு அப்படின்றது தான். அந்த எலுமிச்சை பழம் வாங்கிட்டு வரக்கூடியவங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த தேவக்கனின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. இந்த தேவக்கனியை வாங்கிட்டு வரும்போது அவங்களுடைய எண்ணம் எப்படி இருக்கும், இப்போ அவங்க என்ன சூழல் இருக்காங்க, வசந்தமாக இருக்காங்களா இல்லை வாடி இருக்கிறாங்களா, எந்த விஷயத்தை நோக்கி வந்திருக்காங்க அப்படின்றதும் இந்த எலுமிச்சம்பழத்தை வச்சு நம்மளால் கண்டிப்பாக பலன் சொல்ல முடியும். ஏன்னா பிரசன்னங்கள் பல விதம் இருக்குது சரிங்களா. அது இந்த ஹோராரி பிரசன்னமாக இருக்கட்டும், தாம்பூல பிரசன்னமாக இருக்கட்டும், கோச்சார பிரசன்னமாக இருக்கட்டும், ராஜகனி பிரசன்னமாக இருந்தாலும் கூட, ஜாமக்கோல் பிரசன்னம், நிதர்சனம் அதாவது கண்ணில் பார்க்கறது, இந்த மாதிரியெல்லாம் கலர் தெரப்பின்னு நிறைய விஷயங்கள் பிரசன்னங்களில் இருக்குது.
ஆனால் நம்மளுடைய முன்னோர்கள் நம்மக்கிட்ட அதாவது கொண்டுட்டு வந்த ஒரு விஷயம் அப்படின்னா தாம்பூல பிரசன்னம் சொல்லக்கூடிய வெத்தலை பிரசன்னமும் இந்த கனிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதை விளக்கமாக சொல்லணும்னா இதுதான் விஷயம். ஏன்னா எல்லா இடங்களுக்கும் இது முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய தன்மை அப்படின்ற ஒரு விஷயம். அப்போது இந்த வகுப்பில் இந்த ராஜகனின்னு சொல்லக்கூடிய தேவகனி பிரசன்னமும் நம்ம கொடுக்குறோம். அது மட்டும் இல்லை, கோச்சார பிரசன்னம் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒருத்தர் வர்றாங்க, அந்த வந்த நேரத்துக்கு அவங்களுக்கு எப்படி இருக்குது, அவங்களுக்கு நம்ம என்ன சொல்லணும், அவங்களுக்கு என்ன பரிகாரம் சொல்லணும், என்ன கோயிலுக்கு அனுப்பணும், அவங்க எந்த சூழ்நிலையை கடந்து வந்திருக்காங்க, என்ன சூழ்நிலையை சந்திக்க போகிறாங்க அப்படிங்கிறதையும் இந்த கோச்சார பிரசன்னங்கள் துல்லியமாக எடுத்து சொல்லக்கூடிய தன்மை இருக்குது அப்படின்றதான். கோச்சார பிரசன்னம்னா என்னங்க அப்படின்னா, இப்போ நிகழ்வுகளில் கோச்சார கிரகங்கள் பயிற்சியாக இருக்கு இல்லைங்களா, நீங்கள் வரும்போது பிரசன்னத்தில், அதாவது அந்த நேரத்தில் என்ன திசை, என்ன புத்தி, என்ன லக்னம், என்ன நட்சத்திரங்கிறதெல்லாம் வச்சு நம்ம எடுத்து பலன் சொல்லக்கூடிய விதங்கள் என்ன அப்படிங்கிறத தெளிவாக இந்த வகுப்பில் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். ஆன்லைன் வகுப்பு மூலிமா 5 நாள் இந்த வகுப்பு நடைபெறுதுங்க. முழுமையாக இந்த 3மே நம்ம சொல்லிக் கொடுக்கக்கூடிய தன்மைகள் அப்படின்றதான். ஏன்னா எங்களால் வந்து பணம் அதிகமாக கொடுத்து படிக்க முடியலன்னு சொன்னவங்களுக்காக எளிமையான முறைகளில் இந்த பிரசனங்கள் வந்து 501 ரூபாய், இந்த 3க்கும் சேர்த்து 501 ரூபா நம்ம வந்து தட்சணை நிர்ணயம் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயந்தான். ரெண்டாவது, மக்கள் மத்தியில் இன்னொரு விஷயம் என்ன ஒரு கேள்வியாக வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வேலைக்கு போய்கிட்டு இருக்கேன், நான் வந்து நேரில் படிக்கிறதா இருந்தால் நம்ம வேலையை விட்டுட்டு வந்து படிக்கிறதுக்கு ரொம்ப சூழ்நிலை ஒத்து வராது. ரெண்டாவது, அந்த இருக்கக்கூடிய இடங்களில் மேபி வந்து ஜாப் ரீதியாக நம்ம போகிறோம் அப்படின்னாலும் கூட காலையிலேருந்து ஈவினிங் வரைக்குமே டைமிங் இருக்கும். இல்லை அப்படின்னா ஒரு சிலருக்கு 7 மணி 8 மணி வரைக்குமே வேலை இருக்கும். ஸோ அதனால தான் உங்களுடைய வேலையையும் கெடுக்காமல் நீங்கள் அதிகமாக ட்ராவல் பண்ணி நேரில் வரணுங்கிற ஒரு சூழல் இல்லாமல் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துலையே உங்களுடைய நேரத்துக்கு தகுந்த மாதிரியான ஒரு அமைப்புகளுக்கு தான் இந்த கிளாஸை நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஸோ உங்கள் வேலையும் கெடாது, நீங்கள் இருக்கிற இடத்துலையே கண்டிப்பாக படிச்சுக்கலாம், உங்களுடைய சந்தேகங்களையும் கேட்டுக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயந்தான். ஸோ இந்த 3 சிறப்புகளும் அமைந்த வகுப்பு தான் இந்த வரக்கூடிய 22ஆம் தேதி நடைபெறுதுங்க. இது ஆன்லைன் ஜூம் மீட்டிங்கில் தான் நம்ம நடத்துகிறோம். அதை யாரெல்லாம் கலந்துக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க முன்பதிவு ரொம்ப ரொம்ப அவசியங்க. எதுக்காக அப்படின்னா, அவங்க எல்லாரையுமே ஒரு குரூப்பில் நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு அவங்க எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ப்ராப்பராக நம்ம லிங்க் அனுப்புகிறதா இருக்கட்டும், ஒரு விஷயங்கள் தெரியப்படுத்துகிறதா இருக்கட்டும், அவங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை நிவர்த்தி பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லாமே அவங்களோட வழி நடத்துறதுக்காக நம்ம இதை வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயந்தான். ஸோ இந்த வகுப்பு படிக்கக்கூடிய நபர்கள் தாராளமாக இந்த ஸ்க்ரீன் கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். மிக்க நன்றி. ஏதேனும் சந்தேகங்கள் இந்த வகுப்பு ரீதியாக இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். மிக்க நன்றி.